நமது பூமிக்கு ஒரு கவசம் போல் இருக்கக்கூடிய நிலவு பற்றிய பல ஆச்சரியமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நமது பூமியை சுற்றி வரக்கூடிய இயற்கையான செயற்கைக்கோள் தான் நிலவாகும். 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக நமது பூமி மீது இன்னொரு கிரகம் மோதியதாலேயே நிலவு உருவானதாக சொல்லப்படுது. பண்டைய காலத்திலிருந்தே மனிதர்களின் பண்பாடு, கலாச்சாரம், கடவுள் வழிபாடு, நாட்காட்டி போன்ற விடயங்களில் நிலவு முக்கிய அம்சமாக இருந்திருக்கு. சூரியனுக்கு அடுத்தபடியாக மிக தெளிவாக தெரியக்கூடிய வானியல் பொருட்களில் ஒன்றாக நிலவு இருக்குது. 3476 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட நிலவு பூமியிலிருந்து 3,84,000 கிலோமீட்டர் தொலைவில் பூமியை சுற்றி வருது. சூரிய குடும்பத்தின் 5வது மிகப்பெரிய துணைக்கோளாகவும் சூரிய குடும்பத்தின் 2வது அடர்த்தியான துணைக்கோளாகவும் நமது பூமியின் நிலவு இருக்குது. பூமியை நிலவு நீள்வட்ட பாதையில் முழுமையாக சுற்றி வர 29 நாட்கள் ஆகின்றதாம். பூமியின் ஈர்ப்பு விசை காரணமாக நிலவு எப்போதும் நமக்கு ஒரே பக்கத்தையே காட்டுகின்றது. பூமியிலிருந்து பார்க்கும்போது நிலவு என்னதான் வெண்மையான நிறத்தில் தெரிந்தாலுமே அது பெரும்பாலும் சூரியனின் ஒளியையே எதிரொலிக்கின்றதாம். நிலவின் தரைப்பகுதி எப்போதும் இருட்டாகவே இருக்கின்றது. அதோடு நிலவின் உண்மையான நிறம் அடர்த்தியான சாம்பல் நிறமாகும். பூமியின் விட்டத்தை போல 30 மடங்கு தூரத்தில் நிலவு இருக்கின்றமையால வானத்தில் சூரியனின் அளவும் நிலவின் அளவும் எமக்கு சமமாகவே தெரிகின்றது. இதனால தான் சூரிய கிரகணங்களின் போதும் சூரியனை முழுமையாக நிலவால் மறைக்க முடிகின்றதாம். நிலவின் மேற்பரப்பு பாறைகள், மெக்னீசியம், சிலிக்கான், அலுமினியம், இரும்பு, டைட்டானியம் போன்ற பல்வேறு வேதியியல் கலவைகளால் ஆனதாக இருக்குது. பூமியின் அளவுடன் நிலவை ஒப்பிடும்போது பூமியின் அகலத்தில் 1/3 பங்கிற்கும் குறைவாகவே இருக்கின்றது. அதே போல பூமியின் ஈர்ப்பு விசையுடன் ஒப்பிடும்போது நிலவின் ஈர்ப்பு விசை 6 மடங்கு குறைவாகவே இருக்கின்றதாம். நிலவில் பல பில்லியன் வருடங்களாக பல லட்சக்கணக்கான விண்கற்கள், வால் நட்சத்திரங்கள், சிறுகோள்கள் என தொடர்ச்சியாக நிலவின் மேற்பரப்பை தாக்கி கொண்டிருக்காம். இப்படி மோதுகின்றமையால தான் நிலவின் மேற்பரப்பில் அதிகமான பள்ளங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அதோடு நிலவில் இருந்த மிகப்பெரிய பாறைகள் எல்லாமே இந்த விண்கற்கள் மோதுகின்றமையால இன்று தூசி துகள்களாக காணப்படுதாம். பல பில்லியன் வருடங்களுக்கு முன்பாக நிலவில் பல எரிமலைகள் இருந்ததாகவும் ஆனால் இன்று அந்த எரிமலைகள் எல்லாமே செயலற்று இருப்பதாகவும் சொல்லப்படுது. நிலவின் அனைத்து பக்கங்கள்லையுமே சூரிய ஒளியானது நாள் முழுவதும் சமமான அளவிலேயே கிடைக்கப்பெறுதாம். இதனால நிலவின் வெப்பநிலையானது 127 டிகிரி செல்சியஸாகவும் இரவு நேரங்களில் வெப்பநிலையானது -173 டிகிரி செல்சியஸாகவும் இருக்குது. நமது பூமியில் ஏற்படக்கூடிய நிலநடுக்கங்களைப் போலவே நிலவிலும் சிறிய அளவிலான நிலநடுக்கங்கள் ஏற்படுகின்றதாம். இதற்கான காரணம் நிலவின் மையப்பகுதி குளிர்ச்சியடைந்து சுருங்கி விரிவதால் ஆகும். நிலவின் ஈர்ப்பு விசைதான் நமது பூமியை அதனோட அச்சில் நிலையாக வைத்திருக்க உதவுதாம். இதனால தான் நம்ம பூமியில் பருவநிலை மாற்றங்கள் என்பது ஏற்படுது. அதோடு நமது பூமியில் இருக்கக்கூடிய கடல்களில் அலைகள் தோன்றுவதற்கும் நிலவின் ஈர்ப்பு விசையே முக்கிய காரணமாக இருக்குது. எமது நிலவு ஒவ்வொரு வருடமும் பூமியை விட்டு சிறிது சிறிதாக விலகி செல்வதாக சொல்லப்படுது. வருடம் ஒன்றுக்கு 3.8 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் பூமியை விட்டு நிலவு விலகி செல்வதாக விஞ்ஞானிகளால் சொல்லப்படுது. இந்த நிலை தொடருமானால் இன்னும் 5 மில்லியன் ஆண்டுகளில் பூமியை விட்டு வெகு தூரத்துக்கு நிலவு சென்றிடுமாம். நிலவுக்கு சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற கிரகங்களைப் போல அடர்த்தியான வளிமண்டலம் என்பது இல்லை. மெல்லிய அளவிலான வளிமண்டலமே இருக்கின்றதாம். நிலவு பற்றிய ஆய்வுகளுக்காக இதுவரைக்கும் அமெரிக்கா, இந்தியா, ரஷ்யா, சீனா, கனடா, ஐரோப்பிய விண்வெளி மையம் என பல நாடுகள் தங்களது செயற்கைக்கோள்களை அனுப்பியிருக்காங்க. நிலவினை அடைந்த முதல் நாடாக ரஷ்யா இருக்கு. 1959ஆம் ஆண்டு ரஷ்யாவின் லூனார் விண்கலம் நிலவில் தரையிறக்கப்பட்டு இந்த சாதனையை நிலைநாட்டியிருக்காங்க. இதற்கு பிறகுதான் அமெரிக்கா அப்போலோ திட்டங்கள் மூலமாக நிலவில் தரையிறங்கியிருக்காங்க. மனிதர்கள் பூமியை தவிர்த்து விண்வெளியில கால் தடம் பதித்த ஒரே இடம்னா அது நிலவுதான்.
நிலவில் மனிதர்களை முதலில் தர இறக்கிய நாடாக அமெரிக்கா இருக்காங்க. 1969 தொடக்கம் 1972 வரையான காலகட்டங்களில் அப்போலோ திட்டங்கள் மூலமாக இதுவரைக்கும் 12 மனிதர்கள் நிலவுக்கு போய் மீள பூமிக்கு வந்திருக்காங்க. இந்த 12 மனிதர்களுமே அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர்கள் தானாம். இதற்கு பிறகு 50 ஆண்டுகளாக இன்று வரைக்கும் மனிதர்கள் நிலவுக்கு போனதில்லை. நிலவு பற்றிய இந்த ஆய்வுகள் மூலமாக நிலவின் தோற்றம், உட்கட்டமைப்பு, நிலவின் வரலாறு என பல விஷயங்களை விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. 1968 தொடக்கம் 2007 ஆண்டு வரை நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி நிலவில் தண்ணீர் இருக்கலாம் என விஞ்ஞானிகளால் உறுதியான ஆதாரங்கள் இன்றி நம்பப்பட்டு கொண்டிருந்தது. 2008 ஆண்டு இந்தியாவினால் நிலவு பற்றிய ஆய்வுகளுக்காக அனுப்பப்பட்ட சந்திரயான் 1 விண்கலம் மூலமாகவே நிலவின் தென் துருவத்தில் ஆழமான பள்ளங்களில் உறைந்த நிலையிலான தண்ணீர் இருப்பது கண்டறியப்பட்டது. இந்தியாவின் இஸ்ரோ இதுவரைக்கும் சந்திரயான் 1, 2, 3 என நிலவு பற்றிய ஆய்வுகளுக்காக இதுவரைக்கும் 3 விண்கலங்கள் அனுப்பப்பட்டிருக்குது. நிலவில் தரையிறங்கிய 4வது நாடாகவும் நிலவின் தென் துருவத்தில் தரையிறங்கிய முதல் நாடாகவும் இந்தியா இருக்காங்க. தற்போது நிலவுக்கு மனிதர்களை அனுப்பும் நோக்கத்தில் முதல் கட்டமாக ரோபோக்களை நிலவுக்கும் அனுப்பும் முயற்சியிலும் இந்தியாவின் இஸ்ரோ முயற்சிகளை செய்து வராங்க. நிலவில் நடத்தப்பட்ட ஆய்வுகளின்படி எந்த ஒரு உயிரினமும் நிலவில் வாழ்ந்தமைக்கான உறுதியான ஆதாரம் இதுவரைக்கும் கண்டறியப்படவில்லை. இருந்தாலும் மனிதர்கள் எதிர்காலங்களில் வாழ தகுதியான ஒரு இடமாக நிலவு இருக்கும் என சொல்லப்படுது. நிலவு பற்றிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.